இந்த வீடியோவில் குச்சிக்கிழங்குல தோசை ரெசிபி. இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கிழங்க ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் இட்லி அரிசியை நைட்டே ஊற வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிழங்கு நிறையா இருக்கிறதுனால நான் பாதியாக அரைச்சிட்ருக்கேன். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருந்தால் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிக்கோங்க. இது நார்மல் தோசை மாதிரி நல்லா ஊற்ற வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.